அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அரசியல் கடந்து நம்ம இதை பேசியே ஆகணும். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசாமல் இருக்க முடியாது. அவர் செய்கிறதையும் கொஞ்சம் நம்ம பாராட்டித்தான் ஆகணும். 10-12 வகுப்புகளில் மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை பூரா ஒருங்கிணைத்து ஒரு இடத்துல இருக்க வச்சு அவங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் கொடுத்து அறுசுவை உணவுகள் பரிமாறி பாராட்டி ஊக்கப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். இதை யாரும் இப்படி செய்ய மாட்டாங்க. தொடர்ந்து 3 முறையாக நடிகர் விஜய் அவர்கள் செய்கிறாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, அவர்கிட்ட நிறைய காசு பணம் இருக்குது அதனால் செய்கிறாருப்பா அப்படிங்க. காசு பணம் இருக்கிறதுனாலே எல்லாரும் செஞ்சிட மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு மனப்பக்குவம் வேணும். அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்க, இவர் அரசியலுக்காக பயன்படுத்துகிறாரு அப்படிங்காங்க. அரசியலுக்காக பயன்படுத்துமே, அதை பற்றி தப்பு ஒன்றும் இல்லையே. ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கி ஒரு அரசியல் விழிப்புணர்வு வந்துதான் ஆகணும். இன்றைக்கி அரசியல் மக்கள் வாழ்வியலில் ஒன்றாக மாறிடுச்சு. அரசியல் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அரசியல் தான் அரசையே உருவாக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு இயந்திரங்கள்லாம் செயல்படுது அப்படின்னா அதுக்கு அரசியல் தான் முக்கியமான காரணம். இன்றைக்கி அரசியல் விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இன்றைக்கி மக்களும் இருக்கிறாங்க. அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையோ அப்படிங்கிற ஏக்கத்துலேயும் இருக்கிறாங்க. நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிற இந்த முயற்சி தொடர்ந்து நீடிக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருமே விருப்பப்படுறாங்க. ஒரு மாணவரை கூப்பிட்டு அவரை உட்கார வச்சு ஒரு பாராட்டி ஒரு மகிழ்தல் அப்படின்னு இருக்குல்ல, அது யாருமே அவ்வளோ சீக்கிரம் எளிதில் செஞ்சிட மாட்டாங்க. அது நடிகர் விஜய் செய்கிறாரு, அவரை நம்ம பாராட்டியே ஆகணும். அதில் முக்கியமான விஷயங்கள்லாம் கோடிட்டு காட்டுறாரு. அது அரசியலாகவும் நம்ம எடுத்துக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அறிவுரையாகவும் ஏற்றுக்கலாம். நம்ம அரசியலாக பார்க்குறவங்க அரசியலாக பார்க்கட்டும், அறிவுரையாக எடுத்துக்கிறவங்க அது அறிவுரையாகவே எடுத்துக்கலாம். நீட்டு மட்டுமே வாழ்க்கை உலகம் அப்படின்னு சொல்லி இருந்துடாதீங்க, அதை கருத்து நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிவுரையை சொல்கிறார். சாதி மதம் கடந்து நம்ம இருக்கணும். சாதி மதத்தில் அரசியல் பண்ணுறவங்கள நீங்கள் உங்கள் மண்டையிலேயே ஏற்றிக்கிறாதீங்க. அதை நீங்கள் ரொம்ப சோர்வாகிறாதீங்க. எப்படி மதுவெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தான் சாதி மத அரசியலையும் நம்ம ஒழிக்கணும் அப்படிங்கிறத பேசுகிறாரு. அதுக்கடுத்து மேடையில் என்ன பேசுகிறாரு, லஞ்சம் ஊழல் பண்ணாத கட்சிகளுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க அப்படிங்கிறாரு. இதே மாதிரியான நிகழ்வு போன வருஷமும் நடந்தது. அதில் நடிகர் விஜய் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, நல்லவர்கள் நீங்கள் ஆதரிங்க, நல்லவர்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னாரு. அதே மாதிரி தான் இந்த வட்டமும் சொல்லியிருக்காரு. ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு கட்சிக்கு நீங்கள் வாக்களியுங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ கொள்கை ரீதியாக பிஜேபி கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. தமிழகத்தில் ஆளுங்கட்சியும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. ஜாதியை நம்பி அரசியல் பண்ணுவாங்க, அதை நம்பாதீங்க. இன்னைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்த EPS தேர்வில் கூட ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிற ஒரு சாதியை கோடிட்டு அதை அரசியல் பண்ணுறாங்க. அது கண்டனத்துக்குரியது அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார். பேசி முடித்த உடனே எல்லாரும் மேடைக்கு போகிறாங்க. மேடைக்கு போய் ஒவ்வொருத்தருக்கும் பாராட்டு சான்றிதழ் கொடுக்குறாரு. ஒரு பொன்னாடையை போற்றி அவங்களை கௌரவப்படுத்துகிறாரு. எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தகப்பனார் சொல்கிறாரு, கல்வி தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம மனசில் டக்குன்னு தோன்றது கல்வி கண் திறந்தவர் கர்மவீரர் காமராஜர் அப்படிம்போம். சிறுவர்களுக்கு பிடித்தவங்க யார் அப்படி சொல்லி மாணவர்களுக்கு பிடித்தவங்க யார் அப்படின்னு சொன்னால் நேருன்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்து நம்ம யார் அதிகமாக நேசிக்கிறீங்க அப்படின்னா அப்துல் கலாம் சொல்லுவாங்க. அவர் தான் கனவு காங்க சொன்னார். தூங்க விடாமல் உங்களை கனவு காங்கிறதாங்க கனவு, அந்த கனவு நோக்கி நீங்கள் நகருங்க, நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 3 பேருமே மாணவர்களுக்கான ஒரு உந்து சக்தியாக இருந்து செயல்பட்டுருக்காங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்களுமே இன்றைக்கி தமிழகம் வெற்றி கழகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தாலும் அவர் இன்றைக்கி மாணவர்கள் ஊக்கப்படுத்துறதுல அவர் இன்றைக்கி ஒரு காமராஜருங்கிறத விட ஒரு சின்ன காமராஜர் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னையிலேருந்து அவர் சின்ன காமராஜர் என்று கூட நீங்கள் கூப்பிடலாம் அப்படிங்கிறதையும் அந்த மேடையில் ஒரு மாணவரின் தகப்பனார் பேசுகிறார். இது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம்தான். அரசியலில் விஜய் தோக்குறாரு ஜெயிக்கிறாருங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் சந்தித்து மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு தான் எல்லாமே கட்டுப்படுத்தாது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் நடிகர் விஜய் அவர்களுடைய செயல்பாடு நல்லா இருந்தது, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா விஜயை மக்கள் ஆதரிக்க போகிறாங்க, ஓட்டு போட போகிறாங்க. எல்லாருமே ஒரு கனவோடு தான் வர்றாங்க. தமிழகத்தை ஆளணும் அப்படிங்கிற ஒரு கனவு எல்லாத்துட்டையுமே இருக்குது. இப்போ புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்வித்துறைக்குன்னு அதிகமான நிதிகளை ஒதுக்குவாங்க. குறிப்பாக ஏழை மாணவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது, ஏழை பணக்காரங்க வித்தியாசம் இருக்கக்கூடாது, அனைவரும் ஒரே அளவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடந்து பள்ளிக்கு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சைக்கிள் திட்டத்தை ஒன்று கொண்டு வந்தாங்க. மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பப்பட்டுச்சு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உலக அறிவை பெறணும், உலக அரசியலை தெரிஞ்சுக்கிறணும், நாட்டு நடப்புகள் என்னென்ன அன்றாடம் நடக்கிறது அப்படிங்கிற மாணவர்கள் இந்த வயசுலேயே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக லேப்டாப் திட்டத்தை கொண்டு வந்தாங்க.
மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துச்சு. பெண்களுடைய வரவேற்பு வந்து அதிகமாக இருந்தது. அதனால தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து பெண்களுடைய வாக்கு வந்து அதிகமாக வந்து வாங்கினாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அதே மாதிரி தான். அவங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை விட்டு நம்ம எதுவுமே வந்து பேச முடியாது. சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து ஏழை எளிய மக்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து படித்து நல்ல முறையில் இருக்கணும், அவங்களுடைய வாழ்வு மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சத்துணவு திட்டத்துக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களே வந்து தலைவராகவும் இருந்தாங்க. அதே மாதிரி தான் நடிகர் விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, படித்த மாணவர்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், அவர்களை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். வீட்டில் இருக்க அந்த தாய் தாப்பனை ஊக்கப்படுத்துவது மட்டும் இருக்கக்கூடாது, நம்மளும் வந்து ஊக்கப்படுத்தி இன்னும் மாணவர்கள் வந்து இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு உந்து சக்தியாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் அழைச்சி அவங்களை அரவணைச்சு அறுசுவை உணவுகள் வழங்கி ஒரு பாராட்டையும் ஒரு ஊக்கத்தையும் கொடுத்து அனுப்புகிறாரு. அதுக்கு நம்ம பாராட்டி ஆகணும். நன்றி, வணக்கம்.